குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்வி இது. ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், அப்படின்னா என்னது? ஒரு மார்க்கெட்டில் லைவ் ட்ரேட் நடக்குது. நேற்று நீங்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க ஃபேக் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ப்ரைஸ் லெவலில் ஒரு சப்போர்ட்டையோ இல்லை ஒரு ரெசிஸ்டண்ட்டையோ ஐயையோ லோயையோ பிரேக் பண்ணுற மாதிரி காட்டிட்டு உடனே டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்டம் வந்தால் அதுதான் ஃபேக் பிரேக் அவுட். அதாவது உதாரணமாக நேற்று 26,200 அதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, கரெக்டுங்களா? ஆனால் திடீர்னு மார்க்கெட் நேற்று என்ன ஆச்சுன்னா 2.25 மேலே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் 27,240 வரையும் போயிட்டு சடார்னு கீழே விழுந்தான். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் 60-70 பாயிண்ட் இறங்கி முடிஞ்சான். இதுக்கு பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட். நேற்றே நடந்தது அந்த மாதிரி. நிஃப்டி 50 எக்ஸ்பைரி டேயில் 2.25 கேண்டில் போய் பாருங்கள். 2.25லேருந்து 2.5 மணி கேண்டில் பாருங்கள். இதுக்கு பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட். அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, 26,200 ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை அவன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்குறான். அதாவது அங்கே செல்லர்ஸ் அதை கீழே நோக்கி தள்ளுறாங்க. அதனால் அது கீழே வருது. கீழே வந்தது இல்லாமல் அடுத்த கேண்டில் அந்த 26,200க்கு கீழே ஸ்ட்ராங்காக கீழே டவுனில் நோக்கி கீழே போகுது. இதுக்கு பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட். இதுவே ஒரு சப்போர்ட்டை இது ரெசிஸ்டண்ட்டை உடைச்சி கீழே வருது. இதுவே சப்போர்ட்லனா அதே மாதிரி தான். ஒரு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைக்கிற மாதிரி ஒரு பேரிஷ் கேண்டில் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இதுவும் ஃபேக் பிரேக் அவுட் தான். இது சப்போர்ட்டில் நடக்கும், அது ரெசிஸ்டண்ட்டில் நடக்கும். இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னா, கண்டிப்பாக இந்த ஓஐ ஆப்ஷன் செயினை நல்லா தெரிஞ்சு, நம்ம நேற்று அதை நான் கண்கூடாகவே சொன்னேன், 26,200 ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. ஆனால் அவன் நேற்று அதை 2.25க்கு உடச்சிட்டு 26,235 வரையும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினான். ஒரு பெரிய வால், அதுக்கு பேர் டேகு, வால் டேகுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வால் பகுதி. அந்த கேண்டிலில் மிகப்பெரிய வால் பகுதி மேல் நோக்கி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் செல்லர்ஸ் அங்கே டாமினேட் பண்ணுறாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது அதுக்கடுத்த கேண்டில் என்ன ஆகும்னா அதை கீழ் நோக்கி தான் தள்ளும். எக்ஸாக்டாக நேற்று நடந்த அந்த 2.25 மணி கேண்டில் தான் ஃபேக் பிரேக் அவுட். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நேற்று நிஃப்டி 50 15 மினிட்ஸ் கேண்டிலில் வைங்க. 26,200 ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒரு லைனை போட்டுங்க. கரெக்டாக அதுக்கு மேலே அது கட் பண்ணி மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே தான் வந்திருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபேக் பிரேக் அவுட். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால், ஏன் நடக்குதுன்னா ரீட்டைலரை ட்ராப் பண்ணுறதுக்கான ஏரியா அதுதான். அங்கே தான் ரீட்டைலரை ட்ராப் பண்ண முடியும். அதாவது ஏறுற மாதிரி ஏற வச்சு அங்கேருந்து பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் செல் பண்ணுவாங்க. செல் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா ஜென்ரேட் ஆகும். அதில் பல பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகிடும். கரெக்டு தானே? இப்படி தானே நடக்குது. இந்த மாதிரி நடக்கிற இடத்த தான் ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நான் நேற்றே நடந்தது 2.25லேருந்து 2.5 மணி கேண்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக ஃபேக் பிரேக் அவுட்னா என்னன்றது தெரியும். புல் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் புல் ட்ராப்பு. அதாவது ஒரு ப்ரைஸு ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே இருக்குது, ஓகேவா? அதான் 26,200க்கு கீழேயே இருக்குது. திடீர்னு க்ரீன் கேண்டில் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போகுது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைலர் ஆஹா மேலே போகுதில்ல மார்க்கெட்டு, இங்கே வாங்கலாம் அப்படின்னு ரீட்டைலர் அங்கே போய் பை பண்ணுவாங்க. பை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, எஃப்ஐஎஸ் மாதிரி, அவங்க நல்ல ஒரு கணிசமான ப்ரீமியம் கிடைக்கும் போது அங்கே வச்சு அடிப்பாங்க, செல் பண்ணுவாங்க. மார்க்கெட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன ஆகுனா மிகப்பெரிய ஒரு பியரிஷ் கேண்டில் வரும். அது ஸ்ட்ராங்கான ரெட்டாக வரும். இது மாதிரி ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே மறுபடியும் திரும்பி வருது இல்லை, இதுக்கு தான் புல் ட்ராப் அப்படின்னு பேர்.
ஓகேங்களா? இது ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து புல் ட்ராப்பு. அதாவது ஏற மாதிரி ஏற வச்சு ரீட்டெய்லர்ஸ் எல்லாம் அங்கே வந்து ட்ராப் பண்ணி காசை பிடுங்கி விட்ருவாங்க. இதுதான் புல் ட்ராப். அடுத்தது பியர் ட்ராப் அப்படின்னு இருக்குது. சப்போர்ட்டை ஃபேக்காக பிரேக் அவுட் பண்ணிட்டோம். இதுக்கு இன்னொரு பேர் பியர் ட்ராப்பு. ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருக்குது, சடனாக ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஒரு பியர் கேண்டில் வந்து சடனாக ஸ்பீடாக இறங்கும். ஒரு ரெட் கேண்டில் சப்போர்ட்டுக்கு கீழே உடச்சி கீழே போவான். கீழே போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவல் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய விக்கு ஒன்று வரும். அதாவது வால் பகுதி க்ளோஸ், அந்த கேண்டிலோட க்ளோஸ் பகுதியில். அப்போ ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஹா இது நல்லா இன்னும் கீழே இறங்குன்ட்டு செல்லர்ஸ் உள்ளே போய் வாங்குவாங்க. அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன் பண்ணும்போது அது அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா பையர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி இருக்கிறாங்க. இது வந்து பியர் ட்ராப்புன்னு பேர். அப்போ என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்காக க்ரீன் கேண்டில் ஜென்ரேட் ஆகும். ஒரு பெரிய வால் பகுதி வந்துட்டு ஒரு பெரிய பாடி க்ரீன் கேண்டில் வரும். இதுக்கு பேர் தான் ஃபேக் பிரேக் அவுட்டு. சப்போர்ட்டில் நடக்கிறதுனால சப்போர்ட் ஃபேக் பிரேக் அவுட்டு. இன்னொரு பேர் பியர் ட்ராப் அப்படின்னு பேர். இந்த ஃபேக் பிரேக் அவுட்டு எப்படி சார் நம்ம சார்ட்டில் டக்குன்னு பார்க்குறது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுதான் பிரேக் அவுட்டு, இந்த பிரேக் அவுட்டில் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டுன்றதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது கேண்டிலை வச்சு அப்படின்னா, ஒரு கேண்டில் வருது, அந்த கேண்டிலோட விக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கேண்டிலோட தலைப்பகுதி வால் பகுதின்னு ரெண்டு இருக்குல்ல, இது கேண்டில் 6 பேட்டர்ன் தெரிஞ்சாவே போதும். விக்குன்றது வால் பகுதி, அது அதிகமாக அந்த பாடியில் அதிகமாக விக் பகுதி இருந்தால், பாடி சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அதாவது அதோட வால் பகுதி பெருசாக இருக்கணும், பாடி வந்து சின்னதாக இருக்கணும், கேண்டிலோட பாடி. அப்படி இருந்தால் அது ஃபேக் பிரேக் அவுட்டு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். இன்னொன்று எப்படி பார்க்கணுன்னா, அந்த இடத்துல வால்யூம் கன்ஃபர்மேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அதாவது அது பிரேக் அவுட் நடக்குது, பிரேக் அவுட் நடந்துட்டு கேண்டில் மேலே போகுது, அந்த இடத்துல வால்யூமே இல்லைன்னா அப்போது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது என்ன ஆகும், கீழே தான் இறங்கும். இந்த மாதிரி இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம், இது ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு. இந்த 2 சினாரியை வச்சு கேண்டில் 6 வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு நேரத்தில் இம்மிடியேட்டாக ரிஜெக்ஷன் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டிலும் செகண்ட் கேண்டிலும் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு சடார்னு திரும்பும். இந்த ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிற எல்லா கேண்டிலுமே ஒரு விக்கை வச்சு, ஒரு பெரிய விக்கை வச்சு தான் திரும்பும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பெரிய விக்கை வச்சு திரும்பும், ஒரு ஸ்மால் பாடியை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? ரெண்டாவது, இது 3வது பாயிண்ட்டு, இமிடியேட்லி ரிஜெக்ஷன் ஆகுது. 4வது வந்து ப்ரீவியஸ் ட்ரெண்ட் இருக்குல்ல, அதாவது நேற்று முடிஞ்ச அந்த ட்ரெண்டை ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபேக்காக வந்து பிரேக் அவுட் பண்ணும். அதாவது நேற்று எதில் முடிஞ்சுது, 26,167 70 முடிஞ்சுது. இன்றைக்கி வந்த கேண்டில் பார்த்திங்களா, இன்றைக்கி வெனஸ்டே, இன்றைக்கி காலையில் 9:15 வந்த கேண்டில் பாருங்கள், 26,140 வரையும் ஸ்டார்டிங்கில் சல்லுன்னு வந்தது. ஓகேவா? ஆனால் 26,150 வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்த இந்த கேண்டிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட்டு, அதாவது சப்போர்ட்டில் எப்படி நடந்ததுன்றது கிளியராக புரியும். 2 உதாரணமே இன்றைக்கி அவங்க கேட்ட கொஸ்டினுக்கும் இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் நடக்கிறதும் எக்ஸாக்டாக 100% கரெக்டாக இருக்குது. நேற்று நடந்த நிகழ்ச்சி ரெசிஸ்டண்ட்டில் பிரேக் அவுட் நடந்து அது ஃபேக் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்டு. இன்றைக்கி நடந்தது சப்போர்ட்டில் பிரேக் அவுட் நடந்தது, அது ஃபேக் சப்போர்ட் பிரேக் அவுட்டு. அதுக்கு பேர் புல் ட்ராப்பு, இதுக்கு பேர் பியர் ட்ராப்பு. புரிஞ்சிச்சிங்களா? இன்றைக்கி நடக்கிற ட்ரேடிங்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி வெனஸ்டே தானே, காலங்கத்தால் 9:15 ஓப்பன் ஆன கேண்டில் பாருங்கள், 150 26,150 ஸ்ட்ராங்காக உடச்சி 26,140 26,150 ஸ்ட்ராங்காக உடச்சி 26,140 வரையும் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. அதில் எவ்வளோ பெரிய விக்கு இருக்குது பாருங்கள், பாடி எவ்வளோ. ஆனால் இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த வால் பகுதியை பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் ஏறி மேலே போயிடுச்சு. இன்றைக்கி நடந்த ஒவ்வொரு கேண்டிலுமே பாருங்களேன், புதன்கிழமை 9:15
9:30, 9:45, 10 எல்லாமே ஒரு பெரிய வால் பகுதி இருக்குது, பாடி ஸ்மாலாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கீழே தான் இறங்குது. இதுதான் அந்த ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டண்ட்டையோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டையோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டையோ உடைக்கிற மாதிரி உடைச்சி சடார்னு கீழே போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிறது தான் ஃபேக் பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம தெரியாமல் போயிட்டு என்ட்ரி எடுக்கவே கூடாது. அந்த இடத்துல நான் 3 செக்லிஸ்ட் சொன்ன மாதிரி கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அந்த புல்லிஷ்க்கு மேலே அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு வால் பகுதி இல்லாத விக்கு இல்லாமல் ஒரு கேண்டில் முழுசாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் அங்கே என்ட்ரி எடுக்கணும். அப்புறம் அந்த இடத்துல வால்யூம் நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி நேரத்துலலாம் ஸ்டாப் லாஸ் வந்து வெரி டைட்டாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸை வெரி டைட்டாக க்ளோஸாக வைக்கவே கூடாது. இதுதான் நம்ம ரீட்டைலர்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்கு. முதல்ல அந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. சில பேர் தைரியமாக எடுப்பாங்க, நான்லாம் எடுப்பேன். அப்போது அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் சொல்கிறேன்னா, அது மேலே போய்கிட்டே இருக்குது. நம்ம புட் சைடில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணிடும். ஆனால் அதுக்கப்புறம் அது சடார்னு கீழே வந்து விழும். அப்போது நீங்கள் வெரி க்ளோஸாக ஒரு 10-15 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா அது ஏறும் போதே உங்களுக்கு ட்ரிகர் ஆகி விட்டுரும். அதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன். எப்படி ஃபேக் பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பிகினர்ஸால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே மார்க்கெட்டு ஒன்று மேலே போயிட்டுருக்கோம், இல்லை கீழே இறங்கிட்டுருக்கோம். அதனால் பிகினர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. நான் அதை யூஸ் பண்ணுவேன். நேற்று நான் அதை தான் சொன்னேன்ல, $850 எடுத்தேன்னு. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபேக் பிரேக் அவுட் தான் ஆகுதுன்னா, ஒரு புல் சைட்லேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டைல்லையோ ஆகுதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஃபேக் பிரேக் அவுட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபேக் பிரேக் அவுட் எங்கே நடக்குது, சப்போர்ட்டில் ரெசிஸ்டண்ட்டில் எங்கெல்லாம் நடக்குது, அது வந்தால் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்டதுக்கான விளக்கம். அதுக்கான உதாரணங்களும் நேற்று நடந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயும் இருக்குது, இன்றைக்கி நடக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயும் இருக்குது. நான் இப்போது மார்க்கெட்டோட லைவில் இருக்கேன். அதனால் என்னால் அந்த சார்ட்டை உங்களுக்கு லைவாக காட்ட முடியல. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்ன தியரி அதுதான். அது ரொம்ப நாள்லாம் நான் சொல்லவே இல்லை. நேற்று நடந்த நிஃப்டி 50 கேண்டிலும் இன்றைக்கி நடக்கிற நிஃப்டி 50 கேண்டிலையும் பார்த்தாவே உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட்னால் என்ன, அது எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, அந்த இடத்துல வால்யூம் எப்படி நடக்குது, அது அந்த மாதிரி ஒரு பெரிய விக்கு வந்தால் மார்க்கெட்டில் மேல் நோக்கி போதா இல்லை கீழ் நோக்கி போதா, விக்கு வந்து டாப்பில் இருக்கா இல்லை பாட்டத்தில் இருக்கா, அப்போது பாட்டத்தில் வந்தால் எப்படி மார்க்கெட் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகுது, டாப்பில் வந்தால் எப்படி ஒர்க் ஆகுது கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படின்றது கண்கூடாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான விளக்கம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான இந்த மார்க்கெட் சம்பந்தமான டெர்மினாலஜியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.